நான் அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் அறிவிக்க போறான்னு டிவியில பார்த்து எனக்கே தெரியுங்க. எனக்கு அழைப்பே இல்லை. சத்தம் இல்லாம இவங்க இந்த பையன் கொஞ்சம் காசு கொஞ்சம் மாவட்ட தலைவர் கொஞ்சம் இந்த பையன்கிட்ட நிறைய வாங்கிட்டு அப்படி இருக்குதுங்க. ஒரு 2-3 வருஷமாவே. அதுதான் இப்போ என்னன்னா நிறைய மாவட்டங்கள்ல பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு போடுறதா ஒரு குற்றச்சாட்டு வருது. அதெல்லாம் ஃபுல்லா வாங்குறாங்க. ஆனா இவரு முன்னாடி இருந்தே இந்த பையன்கிட்ட நிறைய வாங்கிட்டாருங்க. அப்புறம் அதுவாக இதையும் செய்யும் போகும்போது இந்த பையனுக்கு மறைமுகமா சத்தம் இல்லாம பாலாஜி பரிந்துரை பண்ணிட்டு அப்படி. பொறுப்புக்கு உங்கள்ட்ட ஏதாவது காசு கேட்டாங்களா? எங்கிட்டயும் அந்த 20 லட்சம் ரூபாய் அந்த எல்லா நகர ஒன்றியத்துக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி கட்டணுங்க. ஒவ்வொரு நகர ஒன்றியம் இப்ப 2 தொகுதிக்கும் வந்து ஒரு நகர ஒன்றியத்துக்கு 35,000 40,000 அப்படி கணக்குங்க. சரி. அது மொத்தமா தலைமை கட்ட வேண்டிய இடம் மட்டும் 20 லட்சம் ரூபாய் என்னமோ வந்ததுங்க. 19,500 லட்சம் ரூபாய். அது டிடி கட்டுறது இல்லையா? டிடி கட்டுறது அதான் டிடி. உங்களுக்கு பர்சனலா ஏதாவது கேட்டாங்களா? அது போக பர்சனலா அதான் யாரோ ஒரு நகர ஒன்றியம் வந்து 20,000 30,000 தான் டிடிங்க. டிடி போக எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஓஹோ. சத்தம் அது வாங்கி இவங்க வாங்கிக்கிறாங்க. சைலண்டா போடுறதுக்கு முன்னாடி அந்த தலைவருக்கு வாங்கிக்கிறாங்க. மாவட்ட தலைவர் தற்காலிக தலைவர்கள். ஆமா யார நியமிக்கலான்னு இருக்கிறாங்களோ அவங்களை விட்டு கலெக்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. 20 வருஷமா பதவியிலேயே 20 வருஷமா இருக்கிறாங்க தலைவராவே. சரி. இந்த 20 வருஷத்துல ஏழைகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை நான் செஞ்சிருக்கிறேன். எல்லாமே பண்ணிருக்கிறேன். 13 வருஷம் தளபதி பேர்ல கபடி போட்டி நடத்தி இருக்கிறேன். இத்தனை உதவிகளை செஞ்சுமே இவங்க வந்து இந்த நேரத்துல யாரு செலவு பண்ணுவா, கம்யூனிட்டி ரீதியா எலிஜிபிள் இல்லைங்கிறாங்க நம்மள. அதான் நீங்க அந்த அறிக்கையில போட்டிருந்தீங்க பணபலம் மற்றும் சமூகத்தை காரணம் காட்டின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமாங்க. அது நேரடியா நான் கேட்டேங்க அவர்கிட்ட. மாநிலத்துல இருந்து வெங்கடேசன் கூப்பிட்டு பேசினாரு. கேட்டு இந்த மாதிரி அந்த பையனுக்கு கொடுக்குதுங்கிற மாதிரி சொன்னாரு. எதனால கொடுக்குறீங்க, எதனால நான் எலிஜிபிள் இல்ல, வேலை செய்யறதுல உழைப்புல உங்களுக்கு என்ன கொடுக்காம போயிட்டேன், என்ன செய்யாம போயிட்டேன், என்ன எலிஜிபிள் இல்லைங்கிறீங்கன்னு கேட்டேன். சரி. அதுக்கு வந்து இல்ல செங்கோட்டையன் ஏரியாவில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் வேணும் அப்படிங்கிற. பவர்ஃபுல்னு என்னங்க, நான் வேலை உழைப்பு பணங்காசு செலவு பண்றதுதான். அதை மீறி பவர்ஃபுல்னா சமூகத்தை தானுங்க சொல்றாங்க. ஜாதி பாகுபாடு பாக்குறாங்களா? ஆமாங்க. நீ முஸ்லீம்னு சொன்னா முஸ்லீம்ல என்ன உருது பேசுறவனா பேசுறவனா அதெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஓ, இதெல்லாம் தலைமைக்கு கொண்டு போனீங்களா? இதெல்லாம் யாரு தலைமைன்னா யாரு? முஷியானந்தா இருக்கிற அப்படி அந்த ஆள் தான் இதை பண்ற அப்படிங்க. அவர் நாலேஜ்ல தான் இது நடக்குதுங்கிறீங்களா? ஆமாங்க, அவருடைய நாலேஜ்ல இது எல்லாமே நடக்குதுங்க. இது ரொம்ப நாளாவே இது நடந்துட்டு இருக்குதுங்க. சரி. சும்மா எனக்கு ஒரு 4-5 வருஷமாவே இப்ப இவர் புஷி ஆனந்த் உள்ள வந்ததுல இருந்து திமுக அதிமுக ஃபார்ம் மாதிரியே நமக்கு எங்க கட்சி ஃபார்மும் மாறிடுச்சுங்க. 28 வருஷமா அவன் இயக்கத்துக்கு செலவு பண்ணித்தானுங்க காசு இல்லாம இருக்கு. புஷி ஆனந்த் அவனுடைய ஆதரவாளர்களுக்கு தான் பொறுப்பு. ஆமாங்க. இன்னும் 4 வருஷம் கழிச்சு பொதுச் செயலாளருக்கான தேர்தல் வந்ததுன்னா யாரெல்லாம் புஷி ஆனந்த் எதிர்த்து பேச மாட்டாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்புங்க. அப்போ அதே மாதிரி அவங்க என்ன ஜாதின்னு நினைக்கிறாங்களோ அந்த காஸ்டுக்கு தான் பொறுப்பும் கொடுக்குறாங்கன்ற குற்றச்சாட்டு உண்மைதானா? அந்த குற்றச்சாட்டு உண்மை. 100% உண்மைங்க. இல்ல நான் எங்க வேணா சொல்லுவேன், பயக்காம சொல்லுவேன். எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. நான் இது வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது உண்மையா செலவு பண்ணுங்க, காசு பணம் தரனா கூட வேண்டாம், பணம் காசு கூட கொடுன்னு கேட்டாங்க. ஆனா உங்க தலைவர் என்ன சொல்றாரு, பொறுப்பு வாங்குறதுக்கு பணம் வாங்கினா நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறாரு. அதை மீறியும் வாங்குறாங்களா? ஆனா இது எனக்கு என்னன்னா, மேடை பேச்சுல தமிழக வெற்றி கழகம் மேடையில் இருக்கிற இதுக்குமே கீழே நடக்கிறதுக்கும் ஆப்போசிட்டுங்க. மக்கள் முன்னால பேசுறது வேற, கீழே நடக்கிறது வேறங்க. புரியுதுங்களாண்ணா? இப்ப பிரஸ்ல எல்லாம் பணம் வாங்கி முடிச்சுட்டு இவர் என்ன கூட்டத்தை போட்டு பணம் எது வாங்கினீங்கன்னா தண்டிப்புன்னு அறிவிக்கிறாரு. பணம் வாங்கியே முடிச்சாச்சு எல்லா பக்கமுமே. 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ஒவ்வொரு நகர ஒன்றிய தலைவர்கிட்ட வாங்கியே முடிச்சாச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.